Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ஓரளவுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற 8 சாப்டர்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது ஸ்கூல் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் கரெக்டா படிச்சிருந்தாலோ பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சாய்ஸஸ் போக 2 மார்க் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணிடுவீங்க, 5 மார்க் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணிடுவீங்க, ஜியோமெட்ரி கிராஃப் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணிடுவீங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 மாணவர்கள் பாத்தீங்கன்னா 97, 98, 99 அந்த ரேஞ்சிலே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் பாத்தீங்கன்னா 95ல இருந்து 100க்குள்ளார இருப்பாங்க. அவங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே எங்க போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 99% 1 மார்க்ல தான் போயிருக்கும். போன வாட்டியே பாத்தீங்கன்னா 99 எடுக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ப்ராபபிலிட்டில இருந்து ஒரு சம் கேட்டிருந்தாங்க. ஒரு ப்ராபபிலிட்டியில ஒரு 4 ஆன்சர் கொடுத்துட்டு எது தவறு என்று கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் 1க்கு மேல இருந்துச்சு. அப்போ 1க்கு மேல உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆன்சர் கிடையாதுன்ற விஷயம் தெரியாத மாணவர்கள் அதுல போய் தப்பு பண்ணிட்டாங்க. அதனால நிறைய சென்டம் அதுல போச்சு. அப்போ ஒவ்வொரு சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய புக் கொஷின்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் மிக மிக நுணுக்கமா கேட்பாங்க. இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏல பாத்தீங்கன்னா உங்களுக்கு n of a is equal to m, n of b is equal to n, total number of non-empty relations. Non-empty relations என்னும்போது third option கரெக்டான ஆன்சர் 2 power mn minus 1. அதுவே non-emptyன்ற வார்த்தையை எடுத்திருப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ல. நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த கொஸ்டின் n of a is equal to m, n of b is equal to n பார்த்த ஒரே குஷில நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா டக்குன்னு போயிட்டு 2 power mn minus 1 போட்டுருவீங்க. இங்க பாருங்க non-empty relations, இங்க பாருங்க வெறும் ரிலேஷன்ஸ். அப்போ இது ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் பாத்தீங்கன்னா அதுல -1 இருக்கும், இதுல -1 இருக்காது. அப்போ இதுதான் அதுல இருக்கிற சின்ன மாற்றம். இதே ரிலேஷன்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கும்போது பாருங்க அது திருப்பி n of a is equal to m, n of b is equal to n, then total number of functions that can be defined is equal to m power n. அப்போ இதுல இருக்கிற வித்தியாசம் பாருங்க m power n. அப்போ இதுல a to b, b to a இந்த வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். a to b இருந்துச்சுன்னா பேஸ்ல m இருக்கும், பவர்ல n இருக்கும். அதுவே b to a வா இருந்துச்சுன்னா பவர்ல பாத்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்கும் பாருங்க, பேஸ்ல n இருக்கும், பவர்ல m இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு 1 மார்க்கும் நுணுக்கமாக ஒவ்வொரு டீச்சரும் கிளாஸ்ல ரிவைஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு விளையாட்டா தெரியும். ஆனா பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அந்த 14 கொஸ்டின்ஸ் நீங்க ரொம்ப போக்கஸ்டா பாக்குறப்போ இது என்னடா இது நான்-எம்ப்டி ரிலேஷன், ஃபங்க்ஷன் a to b, ஃபங்க்ஷன் b to a, இதுல என்ன இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னு உங்களுக்கு புரியாது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லயும் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக நீங்க கொஸ்டின்ஸை நல்லா பார்த்து நீங்க செய்ய வேண்டியதா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நேச்சுரல் டு நேச்சுரல் நம்பர் f of x is equal to 2x, then the function is 1 but not on 2 கொடுத்திருப்பாங்க. ஏன்னா by 2 வரும்போது உங்களுக்கு நேச்சுரல் நம்பர் போயிடும் உங்களுக்கு. அப்போ 1 but not on 2. ஆனா இதே கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் x கொடுத்திருக்காங்க பாருங்க. சின்ன வித்தியாசம், ஒரு 2 மட்டும் எடுத்திருக்காங்க பாருங்க. அப்படியே ஆன்சர் மாறுது பாருங்க. 1 on 2, அதுக்கு இன்னொரு பேரு பைஜெக்டிவ் அல்லது அதுக்கு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ற பேரும் இருக்குது. 3 விதமான ஆன்சர். 1 on 2 நீங்க டிக் பண்ணலாம், பைஜெக்டிவும் டிக் பண்ணலாம், ஐடென்டிட்டியும் டிக் பண்ணலாம். என்ன வித்தியாசம் இதுல? இதுல 2x இருக்குது, இதுல வெறும் x இருக்குது. அதே மாதிரி 4a பாருங்க, 4th கொஸ்டின்ல பாருங்க 2, a, 3, b, 4, b, 5, c இஸ் என்ன ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 to b, 3 to b, 4 to b, 5 to b இது என்ன ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 to a, 3 to b, 4 to b, 5 to c ஒவ்வொரு எலிமெண்ட்டும் யூனிக்கா உங்களுக்கு ஏக்கு போயிருக்குது, இது பிக்கு போயிருக்கு. அதே மாதிரி 4 பாத்தீங்கன்னா பிக்கே தான் வந்திருக்குது, யூனிக் எலிமெண்ட் இல்ல பாருங்க ஏ. ஆனா பி வந்திருக்கு பாருங்க, 2 பி வந்திருக்கு பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு பாருங்க உங்களுக்கு. அப்போ டொமைன்ல இருந்து கோ டொமைன் போகும்போது 3ம் b ல போய் மேப் ஆயிருக்கும், 4ம் b ல போய் மேப் ஆயிருக்கும். டக்குன்னு பார்த்து ஏமாந்துரும் நம்ம. இது 1 ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்கும். 2a, இதுவே 3b, 4c, 5dன்னு வித்தியாசமா இருந்ததுன்னா உங்களுக்கு 1 to 1 ஃபங்க்ஷனா இருக்கும். இந்த bb வந்ததுனால many to 1 ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு போது பாருங்க. இதே பாத்தீங்கன்னா 2ம் bக்கு போயிருக்கு, 3ம் b போயிருக்கு, 4ம் b ல மேப் ஆயிருக்கு, 5ம் b மேப் ஆயிருக்கு. இப்ப எல்லாமே ஒரே ஆள டார்கெட் பண்ணிருக்காங்க. அப்ப டொமைன்ல பாத்தீங்கன்னா 2, 3, 4, 5 இருக்கும். கோடமைன்ல பார்த்தா b மட்டும் இருக்கும். அதனால இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். composition of functions is always commutative ன்னு கேட்பாங்க உங்களுக்கு. இங்க பாருங்க always true, never true, sometimes true, f dot g யும் g dot f ம்
எப்போதுமே ஈக்குவலா இருக்குமா, எப்போதுமே ஈக்குவலா இருக்காது. நம்ம போட்ட சம்ல f.g.g.f ஈக்குவலா இல்லாம இருந்திருக்கலாம். அதனால நம்ம ட்ரூ கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியாது. இஸ் கம்யூட்டேட்டிவா கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் சில சமயத்துல அது உண்மையாக மாறலாம். ஆனா நம்ம போட்ட சம்ல நம்ம ப்ரூவ் பண்ணிருப்போம் f.g is not equal to g.f நம்ம ப்ரூவ் பண்ணிருப்போம். அதனால கம்யூட்டேட்டிவ் கிடையாதுன்னு நினைச்சுக்காதீங்க. சில சமயத்துல கம்யூட்டேட்டிவா வரலாம். அதனாலதான் சம்டைம்ஸ் ட்ரூ. அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான கொஸ்டின்ஸ். பார்த்து 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 ஒவ்வொன்றா செதுக்கியிருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டின்ஸா. இந்த கொஸ்டினே நிறைய கன்ஃபியூஷன் வரும். இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கும். மைனஸ் போது கியூப் கேன்சல் ஆயிட்டு குவாட்ராட்டிக் ஆயிடும். ஆனா பிளஸ் போது கியூப் கேன்சல் ஆகுது, எக்ஸ் கியூப் வரும் உங்களுக்கு. அதனால இட் இஸ் a cubical function. அதே மாதிரி இதுல மைனஸ் வந்திருக்கும். மைனஸ் போது எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், லீனியர் ஆகும். கொஸ்டின் பேப்பர் பிளஸ் போட்டிருப்பாங்க, நம்ம பார்க்க மாட்டோம். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஒத்தையாரட்டை பிடிக்கிற மாதிரி நம்ம மனப்பாடம் பண்ணதுனால உங்க கண்ணுக்கு லீனியர் மட்டும் தான் ஆன்சரா தெரியும். ஆனா உங்களுடைய ஆன்சர் பாருங்க குவாட்ராட்டிக். அதனால இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த அனாலிசிஸ் கே கண்ணன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா செதுக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் ரசிச்சு ரசிச்சு செதுக்கி இருக்கிறாங்க. அப்போ ஓன் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இந்த மாதிரி தான் கேட்பாங்க உங்களுக்கு. கண்ணன் சார் இன்னொருத்தவங்களுடைய கைடன்ஸ் வேற எடுத்திருக்காங்க பாருங்க, சங்கர நாராயணன் சொல்லிட்டு. இது மாணவர்களுடைய நலனுக்காக அவங்க ஒரு பப்ளிக்ல கொடுக்குறாங்க. அப்போ ஆஸ் அ யூடியூபரா இதை மாணவர்களுக்கு எப்படியாவது போய் சேர்த்துணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தது. ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் பாக்குறப்போ எனக்கு அவ்வளோ எப்படா இந்த மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. ஒரு டீச்சர் ஒரு மாணவன் ஜெயிக்க வேண்டும், அவனுடைய சென்டர் மிஸ் ஆயிடக்கூடாது, எப்படியாவது மார்க் கொண்டு வந்துன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல எவ்ரிடே நாங்க சாப்டர் வைஸா நடத்தும் போது சொல்லியிருப்போம். ஆனா கியூமுலேட்டிவா இந்த பப்ளிக் எக்ஸாம் நெருங்கும் போது இந்த ஒரு மாசத்துல இந்த மாதிரி நுணுக்கமான கொஸ்டின்ஸ்ல இருக்கிற வித்தியாசங்களை நீங்க பார்த்து ரசிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர்ஸ் ரெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ஒவ்வொரு சாப்டரா இருக்கிற சம்ஸ பார்த்து 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 அதை கவனிச்சு போடுங்க. இதுல ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்ததுன்னா மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்கள் வாட்ஸ்அப் குரூப்ல அந்த சம்மை மட்டும் மார்க் அவுட் பண்ணி, ஏன் சார் இந்த மாதிரி இது ஆன்சர் வந்திருக்கு எங்களுக்கு புரியல சார் அப்படின்னா தாராளமா என்கிட்ட நீங்க கேட்கலாம், அல்லது கமெண்ட் செக்ஷனும் கேட்கலாம். ஒவ்வொரு சாப்டரும் பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்க. அகெயின் அண்ட் அகெயின் நான் கண்ணன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மாணவனுடைய முன்னேற்றத்திற்காக ஏதோ ஒரு மூலையில இருந்துகிட்டு ஏதோ ஒரு வகையில மாணவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் கண்ணன் சார் மற்றும் சங்கர் நாராயணன் சார் அவர்களுக்கு மிக மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பா இந்த கொஸ்டின் பேப்பர் மூலியமா ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு மாணவன் கண்டிப்பா 99 100 மாத்திருப்பான், 98 100 மாத்திருப்பான். அப்போ 100 கிடைக்கிறது என்பது மேக்ஸ்ல ஒரு ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். வாழ்க்கையில எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, நீ 60 வயசு ஆகும்போது சரி, 70 வயசு ஆகும்போது சரி, மார்க் தட்டி சொல்லுவேன். நான் 10th சென்டம் எடுத்து தெரியுமா மேக்ஸ்ல, நான் அப்பயே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடப்பதற்கு இந்த 1 மார்க் தான் பழி வாங்கி விட்டுரும். இந்த டேஞ்சன்ட் கொஸ்டின் எல்லாம் பாருங்க, ரொம்ப ரொம்ப அழகு கொஸ்டின்ஸ். இதெல்லாம் பார்க்கறதுக்கே எனக்கு ஆசையா இருக்குது. how many tangents can be drawn from an exterior point? 2 tangent வரையலாம். interior point வரையவே முடியாது, 0 tangents. on the circle 1 tangent. எவ்வளவு வித்தியாசங்கள் பாருங்க. பியூட்டிஃபுல் கொஸ்டின்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல இருக்கிற 1 மார்க்ஸ் தெளிவா படிச்சிருங்க, ஒவ்வொன்னுத்தையும் படிச்சிருங்க, எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. மிக மிக முக்கியமான கொஸ்டின். இதை பிடிஎஃப் நான் உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. டவுன்லோட் பண்ணி இன்னைக்கே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நடுவில் என்னென்ன வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கிறது என்றதை கொஞ்சம் கரெக்டா பாத்துங்க. இது ஆக்சுவலா இஃப் தீட்டா அந்த எஸ்ஓபி ஸ்லோப் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அக்யூட் ஆங்கிள் இருந்தா பாசிட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும், அதுவே அப்டியூஸ் ஆங்கிளா இருந்தா நெகட்டிவ் ஆங்கிள் கிடைக்கும். அப்போ இது எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்லோப் எஸ்எல்ஓபி அது ஆக்சுவலா. அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷன் இஸ் யூசுவலி மெஷர்ட் என்ன டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, தியோடலைட். அதே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷன் யூசுவலி மெஷர்ட் பை டிவைஸ் கால். இது என்ன சார் வித்தியாசம் இருக்குது? ரெண்டுமே ஒரே மாதிரி தானே சார் இருக்குது. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆர் யூசுவலி மெஷர்ட் பை சேம் கொஸ்டின். 2 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு தியோடலைட்ன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, கிளைனோமீட்டர்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. உங்களுக்கு சாய்ஸ்ல என்ன இருக்குது அதான் டிக் பண்ணிடணும். நிறைய பேர் போய் டெலஸ்கோப்பே டிக் வச்சுக்கிறீங்க. டெலஸ்கோப் கிடையாதுப்பா. நம்மளுடைய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் கண்டுபிடிக்கிறதுக்கு தியோடலைட் ஆஸ் வெல் அஸ் கிளைனோமீட்டர். அது நல்லா பாத்துங்க நீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் கொஸ்டின்ஸ், எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லயும் கேட்கலாம். நீங்க மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்கள் அந்த கொஸ்டின் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க, எழுதி அனுப்புங்க. ஒரு டவுட்ஸ் தான் நான் கிளாரிஃபை பண்றேன். நான் ஏன்னா இவ்வளவு கொஸ்டின்ஸ் சொன்னா கண்டிப்பா இந்த வீடியோ 1 மணி நேரத்துக்கு மேல போயிடும்.
அதனால இதுல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிருங்க. எனி டவுட்ஸ் இருந்தா நம்ம மெட்ரோ கருணாகரனுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கேட்கலாம், நீங்க அல்லது கமெண்ட் செக்ஷனும் போடலாம். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. அகெயின் தேங்க்யூ கண்ணன் சார் அண்ட் சங்கர் நாராயண் சார் for this marvelous job and outstanding presentation of this 1 mark. Thank you, thank you, thank you.